எனக்கு ஆக்சிடென்ட்டாக என் காலை வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த 3 வருஷம் 23 சர்ஜரி. எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. Manifest. I will write. I'm becoming this. I am this. I am this. I am this. I should do that. I should only manifest. எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியும். ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு. மோகன்தாஸ்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாது. இன்னும் ஒரு இது வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஹாய் ஆல். நம்ம பார்க்குற நடிகர்களாகட்டும், இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், நல்ல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகட்டும், எல்லாருக்குமே பின்னாடி ரொம்ப வலி நிறைந்த கதைகள் உண்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவர், ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். இவருடைய ஃபேன்ஸ் கூட இங்கே இருப்பீங்க. ஸோ இவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு இல்லாமல் எல்லா கேரக்டர்லையும் அவர் ரொம்ப அசத்துவார் இல்லையா? ஸோ இவர் எப்படின்னா உள்வாங்கி அதுவாகவே மாறி அதில் ரொம்ப ஈடுபாடோடு நடிப்பார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவருடைய பேக்ரவுண்ட் ரொம்ப 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 சஃபரிங்கான ஒரு பேக்ரவுண்டுங்க. இதை கேட்கும்போது நம்ம பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைங்க, இதிலையா நான் ஸ்டக் ஆகிருக்கேன்னு உங்களுக்கே தோணும். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். சில பேரோடைய வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நாங்கள் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மணி அட்ராக்ஷன் கிளாஸு, பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ். உங்களுக்கு அதில் எது வேணுமோ மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விக்ரம், இவருடைய அடையாளம் அந்த சேதுன்ற படத்துக்கு அப்புறம் தாங்க இப்படி ஒரு நடிகர் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த வழிகள்னு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதை கேட்கும்போது நம்மலாம் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சும்மா சாதாரண ஒரு விஷயங்க அப்படின்ற மாதிரி தோணும். உண்மையாலுமே அவர் வந்து ஓப்பனாக ஒரு இதுக்கு வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக இங்கே தமிழில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலேஜ்லேருந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் பண்ணணும், ஒரு மாதிரி பயங்கர வெறி, செம்மையான ஒரு வெறி பிடிச்சவர். சினிமாவில் எப்படியாவது ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அது ஒரு தூண்டுதல். அப்பாவுக்கு வந்து அந்த ஆசை இருந்ததுனால இவருக்கும் அந்த ஆசை இருந்ததாக சொல்கிறார் அவர். ஸோ காலேஜில் வந்து ஐஐடி காலேஜில் அவர் படிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நாடகம் போடுறாங்க. அவருக்கு சிறந்த ஆக்டர் அப்படின்ற ஒரு பெஸ்ட் அவார்ட் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் அன்றைக்கி நைட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வாங்கிக்கிட்டு அந்த பைக்கில் ஒருத்தர் ஃப்ரெண்டு கூட போகிறாரு. அந்த ஃப்ரெண்டும் இவரும் பைக்கில் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு எதிரில் வந்து ஒரு ட்ரக்கு வந்து எரும மாடு கேரி பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரக் வந்து இடிச்சிருக்கு. இடித்த உடனே இவருடைய கால் ஒரு ரைட் சைடாக லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு கால் இது வந்து முட்டிக்கு கீழே 2ஆக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கால் பயங்கரமாக வீங்கிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பெயின் கொஞ்ச நேரம் தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பேண்ட்டை கிழிச்சு தான் எடுக்கிறாங்க. அங்கே அசிங்கமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கொடுமையான அந்த வால்ஸ்லாம் அந்த அறைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என் நினைவு இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போது டாக்டர் சொல்கிறது, இனி உன் வாழ்க்கையில் நடக்க முடியாது அப்படின்னு. 23 எலும்புகள் உடைக்கப்பட்டது. உங்களுக்கு 23 எலும்பு உடஞ்சாச்சு, இனிமேல் நீங்கள் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க. என் மகனுக்கு நடக்கவே முடியாது, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டாக்டர் ப்ளீஸ்ன்னும் போது காலை தான் நாங்கள் காப்பாற்ற முடியும், நடக்கிறதுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். பட் விக்ரம் சொன்னது, அம்மா அழுவாத, என்னால் நடக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, டாக்டரே சொல்லிட்டாங்க, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர், அவரே சொல்லிட்டார் நடக்கவே முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு. ஆனால் இவர் மட்டும் சும்மா ஆறுதலுக்காக சொல்கிறார், நான் நடப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் இவர் போகிறாரு. 3 வருஷம் பெட்லேயே படுத்த படுக்கை என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, பர்சனலாக எல்லா விஷயமும் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். நம்மளாம் மனசு உடைஞ்சி போய் இன்னும் வாழ்க்கை அப்படின்னு வெறுத்தே போயிடுவோம். சின்ன சின்ன விஷயங்களே நம்மளால் டாலரேட் பண்ணிக்க முடியல. நம்மளால் வந்து அதை கடந்து வர்றதுக்கு மனசு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த நிலைமையில் அவர் அவ்வளோ போல்டாக எல்லாரும் சுற்றி நின்று ஒன்று பேசுவாங்கள்ல, அதை கேட்டு நம்ம மனசு உடையும்ல. அப்போ எல்லாரும் சொல்கிறது, நீ வந்து இந்த மாதிரி காலை உடைச்சிட்ருக்க, உனக்கு இனிமேல் வந்து இது வராதுன்ற மாதிரி பரிதாபமாக பார்க்குறதாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லும் பொழுதெல்லாம் அவருக்குள்ளே ஒரு இது தோன்றும் போல். ஆனால் அவருக்கு விடாமல் சினிமாவில் எப்படியோ நடிச்சிடணும் போது எல்லாரும் திட்டுறாங்க, அம்மா உட்பட திட்டுறாங்க. ஸோ அவர் 2 ஸ்டிக் வச்சு நடக்கிறாரு, அப்புறம் ஒரு ஸ்டிக் ஆகுறது, அப்புறம் கொஞ்சம் நடக்கிறாரு. அப்போவே வேலைக்கு போனாராம். அம்மா வேலைக்கெலாம் போக வேணான்னும் போது இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செஞ்சு உனக்கு ஏர்ன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி அதுக்குமே 750 ரூபா சம்பளத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் செஞ்சு கொடுக்குறாரு.
அப்புறம் சைட் பை சைட் அந்த சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அது உள்ளே போகிற சின்னதாக கேரக்டர் பண்ணுறாரு. அவருக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல, அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல, படம் எல்லாம் ஃப்ளாப்பு. ஒரு 10 வருஷம் அவர் யாருன்னே தெரியாது. சினி ஃபீல்டில் தான் அவர் இருந்திருக்காரு, ஆனாலும் அவர் யாருன்னே தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு தான் எதுவுமே வரலையே, உனக்கு அங்கே ரெகக்னேஷனே கிடைக்கலையே, உன்னை தான் மக்களுக்கு பிடிக்கலையே, உனக்கு தான் ஆக்டிங் வரலையே, நீ ஏன் தேவையில்லாத வெட்டி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நம்மளுடைய நலன் விரும்பி நினச்சிக்கிட்டு நம்மளை உடைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அந்த வார்த்தைகள் உன்னால் முடியும் சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவே இல்லை. நம்ம உறவினர்கள் உட்பட அம்மா அப்பாவாக இருந்தால் கூட வேண்டாம், ஏன் ரிஸ்க் எடுக்கிறன்ற மாதிரி தான் நம்மளை சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலைமையில் அவர் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி நின்னார் பாருங்க. அவர் மன தைரியத்தை என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் அவருக்கு அந்த சேது ரிலீஸ் ஆகுது. அப்போது தான் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவருக்கு அந்த கூட்டம் ரசிகர்கள் யாருமே இல்லாதனால ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தேட்டரில் சென்னையில் ஏதோ ஓடி இருக்கு போல், ஒரு நார்மலாக ஒரு தேட்டர், ஒரு 20 பேர் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. அவங்க போய் ரெவ்யூ கொடுக்க, அந்த பத்திரிக்கையெல்லாம் போட, அப்புறம் சன் டிவிலெலாம் பாப்புலர் பண்ண, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து அந்த தேட்டரை ஃபுல்லாக ஆரம்பிச்சு தான். ஸோ இவருமே படம் போய் பார்ப்பாராம். அப்போ அங்கே இருந்த கூட்டம் எல்லாம் இவனை ரெக்கக்னைஸ் பண்ணி தூக்கி கொண்டாடினாங்களாம். அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதை வந்து அந்த ஒரு செலிப்ரேஷனை அவர் செலிப்ரேட் பண்ணது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதுலேருந்து அவர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். அவருடைய ஆக்டிங் எல்லாம் ரொம்ப தனித்துவம். பிதாமகன் ஆகட்டும், எல்லா விஷயம், இப்போ ரீசெண்டாக தங்கலான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா ஆக்டரும் பண்ணுவாங்களான்னா கேள்விக்குறி தான். ஏன் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படின்னா, அவ்வளோ வெறித்தனம், தன் உயிர் அப்படின்ற மாதிரியே ஒரு டெடிக்கேஷன். இந்த சினிமா வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா கூட நான் திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு இது விடாமுயற்சி, அதுதான் விஷயம். இவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மன தெளிவு. முதல்ல 100 பேர் நின்று உன்னால் முடியாதுன்னு சொன்னால் உங்களால் அந்த வேலை ரொம்ப சந்தோஷமாக செய்ய முடியும் என்றால் அந்த வேலையில் உங்களால் சாதிக்க முடியும். அது எத்தனை வருடங்களாக இருந்தாலும். அந்த மெயின் திங் கன்சிஸ்டன்சி, நம்பிக்கை. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கப்படக்கூடாது. அதுக்கு அலோவ் பண்ணாமல் நீங்கள் அதில் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒரு டாக்டரே சொன்னால் கூட உங்கள் உடம்புக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம மைண்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அவர் சொல்கிறது இதுதான், நான் எப்போவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி டைரக்டர் கூட வேலை செய்யணும், இந்த மாதிரி ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுது தான் நடக்கும். இப்போவும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஆனாலும் நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கு பின்னாடியும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாருமே வந்து ஓப்பனாக சொல்லுவாங்களா அப்படின்னா இல்லை. சில பேர் தான் இப்போலாம் ஓப்பன் அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் நம்ம விக்ரம் சாரும் அவர்கள் ஒரு நடக்க ஓட ஆரம்பித்த பிறகு டாக்டர் ஒரு 5 வருஷம் பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பார்க்குறாரு. நீ நடக்கிறியான்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டாராம். நான் ஓடவே செய்கிறேன், குதிக்கவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரால் தாங்கவே முடியல. அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாரு, இவர் வந்து ஓடுறாரு ஓடி வராரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு மிராக்கல் பவர் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, விட்டுருங்க அவருடைய பாணியிலன்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். ஸோ இது எப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ கால் உடஞ்சிச்சு, எலும்பு உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம மனசும் உடஞ்சி போயிடும் இல்லை, நம்மளால் நிமிரவே முடியாது. பட் டாக்டரே முடியாதுன்னு சொன்ன பட்சத்தில் அவர் தன்னால் முடியும்னு நினச்சார். அப்படி தான் நடக்கணும், அப்படி தான் ஓடணும், அப்படி தான் வரணும், நான் நடிப்பில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்காக ஒர்க் பண்ணார். இவருடைய காலகட்டத்தை யோசிச்சு பாருங்கள். 10 வருஷம் சினிமா ஃபீல்டில் தோல்வி மட்டுமே. நம்மலாம் 1 மாதம் ட்ரை பண்ணிட்டு 2வது மாதம் எனக்கு நடக்கவே இல்லை தெரியுமா. சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் 2 மாதம் ட்ரை பண்ணாங்க நடக்கவே இல்லை, இதெல்லாம் சும்மா பொய். உங்கள் ஆறுதலுக்காக அதை பொய்ன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் விடாமுயற்சியாக நான் ஃபுல்லாக பண்ணனா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்கள். ஏமா எத்தனை நாள், எத்தனை மாதங்கள் நம்ம இதுக்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களே கேட்டு பாருங்கள். டக்குன்னு முடியலன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம எஸ்கேப்ஸம் பண்ணுறோம்ல, அந்த தவறை வந்து இனிமேல் நம்ம சரி பண்ணிக்கணும். விடாமுயற்சியாக நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது அதுக்காக தீவிரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்கள் மாற்றி தான் வேணும், அப்போ தான் நமக்கு மாற்றம் நிகழும். அதுவும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் முடியாதுன்னா சாதிச்சு காட்டணுன்ற தைரியம் வெறியும் வரணும். அதுக்காக உழைப்பையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே இவருக்கு காலகட்டம் எடுத்துக்கிச்சு, எத்தனை வருஷம்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது ஒரு 15 வருஷ காலம் சொல்கிறாரு. அந்த வருஷங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்து எல்லாருடைய அந்த அவச்சொல்லியும் தாங்கி அது எல்லாத்தையும் மீண்டி இப்போ அவரை இப்படி பார்க்குற அளவுக்கு வச்சுக்கிட்டார்ல. இப்போ அவருக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குல்ல, அவ்வளோ கஷ்டங்கள் வலிய வேதனை எல்லாம் தாண்டி வரும்பொழுது. ஸோ அந்த ஒரு மன தைரியம் நமக்கு இருந்துட்டால் போதும், இதெல்லாம் கடந்து வந்துட்டால் போதும், பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும். நம்மளுடைய ஸ்டோரி அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் நிறைய சக்ஸஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும்
இருந்தாலும் நமக்கு செலிப்ரிட்டிஸ் மாதிரி ஆளுகள் சக்ஸஸ் ஆனால் ரொம்ப இன்னும் இன்ஸ்பைரேஷனலாக ரொம்ப நம்புவோம், அவங்க லைஃப்பில் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக மனசில் ஏற்றுப்போம்ல. அதற்காக தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யாருக்கா ஒருத்தர் மன தைரியத்தையும் அந்த வாழ்க்கையில் விடாமுயற்சியும் மேற்கொள்வாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக பிடிச்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லைனா ஹீலிங் கிளாஸ் வேணும், இந்த மாதிரி கர்மா ஹீலிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.